அனைவருக்கும் வணக்கம். குடும்ப சாபத்தை கூட தீர்த்து மோட்சம் தரக்கூடிய ஒரு கோவில் பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதிகமாக கோபப்படுறவங்க கோபத்தை கூட கட்டுப்படுத்த வல்ல ஒரு கடவுள் தாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன். நாம் இந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சாதாரணமாகவே பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த நிறைய கோவில்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இந்த கோவிலும் அப்படிதாங்க. இந்த கோவிலுடைய வரலாறெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே நமக்கு மெய்சில் இருக்கும் விதமாக இருக்கும். அப்படி இந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, முக்கியமாக இப்படி சாபங்களை தீர்க்கக்கூடிய கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில் பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது, நம்ம இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், இங்கே போய் வழிபட்டால் இன்னும் என்னெல்லாம் பலன் இருக்குது, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் முழுமையாக தந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இந்த கோவில் பற்றி நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக என்னுடைய எதிரிகள் யாராவது எனக்கு எதிர்மறையாக என்னாவது செய்திருப்பாங்களோ, அதனால தான் நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான கெட்ட நேரம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கெடுதல் யாராவது செய்திருந்தாங்களாலும் சரி, அது எல்லாமே தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாதாரணமாக 7 தலைமுறை பாவத்தை நீக்கக்கூடிய கோவில்கள், 21 தலைமுறை பாவத்தை நீக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுபோல தாங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சாபத்தையே நீக்க வல்ல ஒரு அதிசயமான கோவில் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல வரலாறு நமக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. முக்கியமாக இந்த தல இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக நீடித்து வரக்கூடிய கேது தோஷங்கள் இருக்குது. பித்ரு சாபங்களுக்கான சரியான பரிகார தலமாக இது சொல்கிறாங்க. கேது தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் இருந்தால் தான் திருமண தடை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில் வரும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் கேது தோஷத்தை நீக்க வல்ல ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. இறைவனுடைய பிரம்ம தாண்டவ தரிசன பலன்களையும் நாம் எங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் மோட்சமடைவதற்கான ஆன்மீக வழியும் நாம் இந்த கோவிலில் மன அமைதியோட பரமபத நட்பேரும் பெற முடியும் அப்படின்னு இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாரிஜாதவனேஸ்வரர் கோவிலை தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாரிஜாதவனேஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரி அருளும் பாரிஜாதவனேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். மன்னார்குடியில் இருந்து தெற்கே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருத்தலம் தான் திருக்கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருத்துறைப்பூண்டியில் இருந்து வடமேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவில். காவிரியினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்றான பாரிஜாதவனேஸ்வரர் ஆலயம் ஊரினுடைய நடுவே கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய பிரமிக்கக்கூடிய தகவல்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். முக்கியமாக கேது தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களின் வரிசையில் 105வது தலமாக விளங்குறது தாங்க திருக்கலர் திருத்தலம். முக்கியமாக வாழ்வுக்கு இந்த தல இறைவன் பாரிஜாதவனேஸ்வரரை நாம் வணங்கி வழிபாடு செய்தால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி பலம் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தலத்தில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பதும் இந்த தலத்தினுடைய அம்சம்தான். முக்கியமாக பார்க்கும்போது இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்குது. மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலை வழியில் மன்னார்குடியில் இருந்து தெற்கே 21 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தினமும் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கக்கூடிய கோவில். காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான இந்த தலம் ஊரின் நடுவே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆலயத்தினுடைய எதிரில் 4 பக்கங்களிலும் 4 படித்துறைகள் கொண்ட ஒரு பெரிய திருக்குளம் இருக்குது. 80 அடி உயரம் இருக்கக்கூடிய கோபுரமும் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது அப்படின்னும், கோபுரத்தில் அழகிய சுதை சிற்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த ஆலயம் 3 பிரகாரங்களை கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். முதல் பிரகாரத்தில் இருந்து உள்ளே செல்ல சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளுக்கு தனித்தனியே கோபுர வாயில்கள் இருக்கு. சிவன் அம்மன் இருவரும் கிழக்கு நோக்கி தனி சன்னதிகளை அருள்புரிகிறாங்க. சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளுக்கு நடுவில் பாரிஜாத விருட்சம், அதாவது பவள மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தல விருட்சமாக இருக்கிறத பார்க்க முடியும். அம்மன் சன்னதி கருவறை சுற்றுல சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அஷ்டபுஜ துர்க்கை சன்னதி இருக்கிறதையும் பார்க்க முடியும். வலம்புரி விநாயகர் சன்னதியும் துர்வாச சன்னதியும் விஸ்வநாதர் கஜலட்சுமி 63 நாயன்மார்களினுடைய சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் இருக்கும். துர்வாச தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ருத்ர தீர்த்தம் ஆகியவை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிக அழகோடு காட்சி தருவார். 6 முகங்களோடு வள்ளி தெய்வானை இல்லாமல் தனியே குருமூர்த்தமாக அருள் புரிகிறாங்க. முருகப்பெருமான் 60,000 முனிவர்களுக்கும் துர்வாசருக்கும் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தது இந்த தலத்தில் தான் அப்படிங்கிறது ஐதீகம். கல்வியில் மேன்மை பெற இவரை நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த தலம் முருகப்பெருமானுடைய திருப்புகழ் வைப்பு தலம் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இந்த தலத்துடைய தல வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதஞ்சலி முனிவருக்கும் வியாபாரபாதருக்கும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்தருளியதை அறிந்த துர்வாச முனிவர் தானும் அந்த பாக்கியத்தை பெற விரும்புகிறாரு. துர்வாச முனிவர் இந்த தலத்தினுடைய மகிமையை உணர்ந்து தேவலோகத்தினுடைய சிறந்த மலரான பாரிஜாதத்தை இங்கு கொண்டு வந்து வைத்து வளர்த்தாரு. அது நாளடைவில் மிகவும் பெருகி பாரிஜாத வனமாக மாறுது. பிறகு துர்வாச முனிவர் ஒரு சிவலிங்கம் அமைத்து அதை பாரிஜாத மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து பக்கத்தில் அம்மனையும் ஸ்தாபித்து தேவதச்சன் மூலமாக இந்த கோவிலை எடுப்பித்தார் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய தல வரலாறு. இந்த தலத்தில் துர்வாச முனிவருக்கு இறைவன் நடராஜர் பிரம்மாண்ட தாண்டவ தரிசனம் கொடுத்துள்ளதால் துர்வாசர் இந்த தலத்தில் எப்போதும் நடராஜ பெருமானுடைய பிரம்ம தாண்டவத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். இதன் அடையாளமாக இந்த தலத்தில் துர்வாச சன்னதியும் நடராஜர் சன்னதியும் எதிரெதிரில் அமைந்திருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். நடராஜ பெருமானுடைய 8 தாண்டவ தலங்களில் 2வது தலமாக இந்த திருக்கலர் தலம் அமைந்திருக்கிற பார்க்க முடியும். திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவன் மேலே பாடலியுள்ள இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கும். பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் இந்த தல இறைவனை வழிபடுறவங்களுக்கு அருள் செய்பவன் அப்படின்னு இந்த தல இறைவனை போற்றி பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக நீங்கள் எந்த ஊராக சேர்ந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை ஒரு முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக அது பலிக்கும். நமக்கு சாபம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே கூட இந்த சாபம் நீங்குமா, இது நம்மளுக்கு பலிக்குமா அப்படிங்கிற காலத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது பலிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு நாம் இந்த கோவிலை சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு முறையாவது வாழ்க்கையில் போக வேண்டிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னா அது மிகையாகாதுங்க. இது மாதிரி நம்ம தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலேயும் அந்த வீடியோக்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.